Hello students, இன்னைக்கு வந்துட்டு ஃப்ராக்ஷனில் 1.2ல சேலஞ்ச் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதில் 6th சம் பாருங்க. பை யூஸிங் ஃபாலோயிங் க்ளூஸ் ஃபைண்ட் ஹூ ஆம் ஐ அப்படின்னா அவங்க க்ளூஸ் சம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ, ஈச் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் அ சிங்கிள் டிஜிட் நம்பர். அப்படின்னா நியூமரேட்டர்னா தெரியும் இல்லையா, மேலே உள்ள நம்பர். ஸோ நியூமரேட்டர் கீழே உள்ள நம்பர், டினாமினேட்டர் இது வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும், 1லேருந்து 9க்குள்ளே. 10னா 2 டிஜிட் ஆகிடும்ல, ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கணும். டினாமினேட்டரும் 1லேருந்து 9க்குள்ளே தான் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் ஒன் பாருங்க. த சம் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. சம்னா தெரியும் இல்லையா, சம்ங்கிறது நம்ம ஆட் பண்ணுறது. இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணால் அது வந்து மல்டிபிள் ஆஃப் 3னா 3 டேபிளில் வரணும்னு அர்த்தம். 3யோட அதாவது 3, 6, 9 அந்த மாதிரி வரணும். ஓகேவா? இப்போ என்ன வரணும், 3, 6, 9 இது ரெண்டையும் நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கணும். சிங்கிள் டிஜிட் நம்பர் ஒன்று எடுத்துக்கிறோம், மேலேயும் கீழேயும். அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த 3 டேபிளில் வர மாதிரி வரணும். அது செகண்ட் க்ளூ. தேர்ட் பாருங்க. The product of my numerator and denominator is a multiple of 4. ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணுறதுன்னு அர்த்தம், மல்டிப்ளிகேஷன். இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணால் அது எதில் இருக்கணும்னா ஃபோர்த் டேபிளில் வரணும். கிளியரா? ஃபர்ஸ்ட் பாருங்க க்ளூ என்னென்னா, நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கணும். அதில் நம்ம அதை ஆட் பண்ணுற அந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணால் அது வந்து 3 டேபிளில் வரணும். செகண்ட் க்ளூ. தேர்ட் க்ளூ வந்து அது வந்து அதை ப்ராடக்ட் பண்ணும்போது, அது மல்டிபிள் பண்ணும்போது அது வந்து ஃபோர்த் டேபிளில் வரணும். ஸோ நம்ம போடலாமா? இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு 1/2ன்னு எடுத்துக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட். ஓகேவா? இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஃபர்ஸ்ட் க்ளூக்கு எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து 3 டேபிளில் வரணும். 3யோட மல்டிப்ளைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் க்ளூ ஓகேவாகுதான்னு பாருங்கள். சம் ஆஃப் செகண்டில் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 3 வருது. பட் வந்து இது வந்து 3 டேபிளில் வரும், ஓகே தான். ஆனால் இதையும் மல்டிபிள் பண்ணணும். 1 × 2 2. ஆனால் இது ஃபோர்த் டேபிளில் வராது. தேர்ட் க்ளூ, இது ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து ஓகே பண்ணும். செகண்ட் க்ளூவும் கரெக்டு. தேர்ட் க்ளூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட ப்ராடக்ட் வந்து ஃபோர்த் டேபிளில் வரணும். இது வந்து 2 ஃபோர்த் டேபிளில் வருமா, வராது. ஸோ இது ராங். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்துட்டு வேற நம்பர் எடுத்து பார்க்கலாம். இப்போ 4/2. இது பாருங்க, இது நியூமரேட்டர், ஃபர்ஸ்ட் க்ளூ ஓகே ஆகும். அடுத்த செகண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, 3 டேபிளில் வரணும். 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3 டேபிளில் வருதா, 6. ஸோ இதுவும் ஓகே. அடுத்து தேர்டு க்ளூ பாருங்க. 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 8. இது 8 டேபிளில் ஃபோர்த் டேபிளில் வருதா, வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆன்சர். ஓகேவா? 4/2 ஒரு ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்தது செகண்ட் இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் 1 போடுறேன். அடுத்தது செகண்டு 4/5. இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் க்ளூ ஓகே. நியூமரேட்டர் சிங்கிள் டிஜிட் நம்பர், நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிங்கிள் டிஜிட்டில் எடுத்திருக்கோம். செகண்ட் வந்து 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 9 வருது. இது 3 டேபிளில் வரும். அடுத்தது 4ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 20. இது ஃபோர்த் டேபிளில் வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இது 4/2ன்னு இருக்குது, 4/5 இருக்குது. நீங்கள் வேறு நம்பர் போட்டுக்கலாம். அடுத்து 4/8 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 4/8 இது ஃபர்ஸ்ட் க்ளூக்கு. செகண்ட் வந்து 4 + 8 12. இது வந்து 3 டேபிளில் வரும். சரியா? அடுத்தது ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல, தேர்ட் க்ளூ. ஸோ 4 × 8 32. இது வந்து ஃபோர்த் டேபிளில் வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்ன, இப்படி போடலாம். 4/2, 4/5, 4/8. இன்னும் நிறைய வரும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மெனி ஆன்சர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். கிளியரா? அடுத்தது 7th சம் பாருங்க. Add the difference between 1/3 and 3/6
and the difference between 4 1/6 and 2 1/3. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கிளியரா. ஃபர்ஸ்ட் சம்ம புரிஞ்சுக்கோங்க. ஆட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் இது நம்பர் ரெண்டுக்கும் வச்சு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அடுத்தது இந்த ரெண்டு நம்பருக்கும் 4 1/6க்கும் 2 1/3க்கும் டிஃபரன்ஸ். ஸோ அதுவும் சப்ட்ராக்ஷன் தான். இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணணும், இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சரை வந்து ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்துட்டு ஆன்சர். ஓகேவா? புரியுதா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுலையும் வந்துட்டு எது வந்து பிக் நம்பர். இப்போ நார்மலாக அவங்க வந்து எதுவுமே இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டில் எது பிக் நம்பர் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் இந்த நம்பரை பாருங்க, இது மட்டும். ஓகேவா? இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, இது 3 இருக்கு. அப்போ எது பிக்கு? இதுதான் பிக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு சப்ட்ராக்ஷன் சிம்பிள் போட்டுட்டு அடுத்தது இது எழுதணும். ஓகேவா? அப்படி தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் பாருங்க, 3 1/6 minus 1 1/3. இது எப்படி இருக்கு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுவோம்ல. இப்போ 3 6 மல்டிபிள் பண்ணி இதோட ஆட் பண்ணுறது. இப்போ 3 1 மல்டிபிள் பண்ணோம், இதோட ஆட் பண்ணணும். ஸோ 6 3s are 18, 18 plus 1 19, 19/6 minus 3 1s are 3, 3 plus 1 4, 4/3. ஓகேவா? இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் போது நம்ம டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 6க்கும் 3க்கும் 3 டேபிளால் 2 3s are 6, 3 1s are 3. Again 2 டேபிளால் 2 1s are 2, இந்த 1 அப்படி இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 3 into 2 equal to 6. இதுதான் LCM. ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த 19/6 அப்படியே வச்சுக்கலாம். -4/3 மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ தான் கீழே டினாமினேட்டர் வந்து 6 ஆகும். ஸோ 19/6 minus 8/6. ஓகேவா? இப்போ 19 minus 8/6. 19ல் 8 போயிட்டு எவ்வளோ? 11 வருமா? ஸோ 11/6. கிளியரா? இது ஃபர்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அது கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் என்ன இருக்கு? 4 1/6 minus 2 1/3 கண்டுபிடிக்கணும். இப்போ இது பாருங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு. அதை சேஞ்ச் பண்ணுவோமா? 6 4s are 24, 24 plus 1 25/6. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், இதை ப்ளஸ் பண்ணும். இப்போ 3 2s are 6, 6 plus 1 7, 7/3. ஓகேவா? இப்போ 6க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல எல்சிஎம் முன்னாடி, அந்த நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ 6 தான் எல்சிஎம், அது பார்த்துக்கோங்க. ஸோ 6 25/6 minus 7 into 2, 3 into 2. ஓகேவா? 25/6 minus 7 2s are 14/6. என்ன ஆகும்? இது 6 அப்படியே இருக்கும். 25 minus 14. இது புரியுதுல? கீழே உள்ள 6 காமனாக இருக்கிறதுனால அப்படியே எடுத்துருக்குறோம். மேலே 25 14ல் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 25ல் 14 போயிட்டா எல்லாம் வரும். 5ல் 4 போயிட்டா 1, 2ல் 1 போயிட்டா 1. ஸோ 11/6. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்க டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச ஆன்சர்னா 11/6 ப்ளஸ் 11/6. ஓகேவா? எழுதிக்கோங்க. இப்போ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 11 + 11 எவ்வளோ? 22. இது வந்து எவ்வளோ வந்து ஷார்ட் பண்ண முடியுமோ, ஏதாவது சேம் டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 11 2s are 22. ஸோ ஆன்சர் வந்து 11/3 வருது. பட் இது பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம டிவைட் பண்ணுவோமா? 3 11 3ஆல் 3 3s are 9.
பேலன்ஸ் வந்து 2. இது வந்து ரிமைண்டர் கோஷன் டிவைசர் அந்த ஃபார்மேட்டில் எழுதிப்போம் இல்லையா. ஸோ 3 2/3 இந்த ஆன்சர். கிளியரா? என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க நம்பரை வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்த கொடுத்துருக்க நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கணும் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் 8th சம் பார்க்கலாம். 8th சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? வாட் ஃப்ராக்ஷன் இஸ் டு பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 9 3/7 டு கெட் 3 1/5. புரியுதா? அதாவது என்னென்னா ஒரு ஃப்ராக்ஷன், ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் வந்து இந்த ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இந்த நம்பர்லேருந்து ஒரு ஃப்ராக்ஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போது அது என்ன ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை ஒரு ஃப்ராக்ஷனை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு தெரியாத ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ்ன்னு வச்சுட்டு போடலாம். ஓகேவா? பாருங்கள். என்ன இருக்குது? சம் வந்து 9 3/7 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும், அது தெரியாது நமக்கு. ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 3 1/5. ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த நம்பரை எக்ஸை வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இந்த 3 1/5 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். எப்படின்னா இப்போ ப்ளஸில் இருக்கிறது இந்த -x அந்த பக்கம் போனால் +x மாறிடும். ஸோ இந்த ப்ளஸ், அப்போ இங்கே எந்த சிம்பிளுமே இல்லைன்னா இங்கே ப்ளஸ் இருக்கதா அர்த்தம். ஸோ இது வந்து இந்த சைடு மாறினுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன வரும்? 9 3/7 மைனஸ் 3 1/5. ஓகேவா? ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வருது, இங்கே மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடுது. கிளியரா? இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம். மிக்ஸில் இருக்குது. ஸோ 9 7s are 63. 63 plus 3 66/7 minus 5 3s are 15. 15 plus 1 16. 16/5. கிளியரா? இது எக்ஸ். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டினாமினேட்டர். ஸோ எல்சிஎம் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணலாம். பட் நான் எல்சிஎம்மே ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுனால அப்படியே போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு 5th டேபிளால் 7 அப்படியே போட்டுக்கோங்க. 5 1s are 5. 7 டேபிளால் 7 1s are 7. இந்த 1 அப்படி இருக்கும். அப்போ 5 7 மல்டிபிள் பண்ணால் 35. இது வந்துட்டு என்ன? எல்சிஎம். ஓகேவா? 35 தான் எல்சிஎம். இப்போ வந்து பாருங்கள், 66/7 7ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 35 வரும். இப்போ 5ஆல். ஸோ மேலேயும் 5 கீழேயும் 5. கிளியரா? பாருங்கள், 7 5s are 35 வரும். இது 66ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 5 6 are 30க்கு 0, பேலன்ஸ் வந்து 3. 5 6 are 30, 33. 330/35. 16/5 into 7. இது ஃபஸ்ட் ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த செகண்டுக்கு இது 35 அப்படியே வரும். 6 7s are 42க்கு 2, பேலன்ஸ் வந்து 4. 7 1s are 7, 8 9 10 11 112. ஓகேவா? இப்போது இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 330 minus 112/35. ஓகேவா? இப்போ என்ன வரும்? 35 போட்டுக்கோங்க. 330ல் 112 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 10ல் 2 போயிட்டா 8, இங்கே 2 இருக்குது, 2 போயிட்டா 2. ஸோ 218. ஓகேவா? இப்போ வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணால் வருதில்ல, போட்டிருக்கோம் இல்லையா? 6 35s are 210. ஸோ 6 210, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 18. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம்ல, ரிமைண்டர் கோஷன் டிவைசர். ஸோ வந்துட்டு கோஷன் என்ன? 6, ரிமைண்டர் வந்து 8, இது வந்து 35 டினாமினேட்டர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். கிளியரா? புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சப்ட்ராக்ஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு நம்பர் 2 நம்பர் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா
ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு சப்ட்ராக்ட் பண்ணுற நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? எக்ஸ்ன்னு வச்சுட்டு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கதை போட்டுறோம். திருப்பி வந்து இந்த எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த இருக்க நம்பர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ அதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் வந்து எக்ஸுங்கிறது அனதர் ஃப்ராக்ஷன் அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கிளியரா? ஓகே, அடுத்து 9th சம் பாருங்கள். The sum of two fraction is 5 3/9. If one of the fraction is 2 3/4, find the other fraction. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட இதுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சம்னை ஆட் பண்ணுறது, ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற ஃப்ராக்ஷன் வந்து இதான் இந்த ஆன்சர். ஒரு ஃப்ராக்ஷன் வந்து இந்த நம்பரு, ஃபைண்ட் த அதர் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். சேம் தான், வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் சம் பாருங்கள், இதில் வந்து டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி, இது சப்ட்ராக்டர்னு கொடுத்துருக்காங்க, இதில் வந்து சம்முன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட் பண்ணணும். நம்ம எப்பவும் போலே தெரியாத ஒரு ஃப்ராக்ஷனை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம் 9th சம். பாருங்கள். சம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ஆன்சர் 5 3/9. ஓகே, ஒன் ஃப்ராக்ஷன் வந்து என்னென்னா 2 3/4. அதர் ஃப்ராக்ஷன் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெண்டு சம்முன்றது ஆட் பண்ணுறது தானே. ஸோ 2 3/4 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு இந்த கிடைக்கிற ஆன்சர் தான் இது. புரியுதா? எப்படின்னா சம் ஆஃப் டூ ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஃப்ராக்ஷனோட சம் அப்படின்னா ஆன்சர் இதுதான் அர்த்தம். ஒரு ஃப்ராக்ஷன் இது, இன்னொரு ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் எடுத்து போட்டுக்கிறோம், தெரியாத ஃப்ராக்ஷனை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், வர ஆன்சர் வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது பாருங்கள், மிக்ஸ்டில் இருக்கா, அதை நம்ம வந்து இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம். 4 2s are 8, 8 plus 3 11, 11/4 plus x equal to 9 5s are 45, 45 plus 3 47. கரெக்டா? இதை மல்டிபிள் பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணணும். 48/9. கிளியரா? இப்போ இந்த எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. 48/9 இங்கே இருக்க 11/4 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். கிளியரா? பாருங்க, 48/9 மைனஸ் 11/4. இப்போ வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறோம், ஏன்னா டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 4th டேபிளால் 9 எப்படி இருக்கும், 2 2s are 4, இல்லை சாரி 4 1s are 4, அடுத்து 9, 9 1s are 9 1. இப்போ 4 9 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 36. இதான் எல்சிஎம். ஓகேவா? இப்போது 48/9 இன்ட்டு 4 மேலேயும் 4ஆல் மைனஸ் 11/4 இன்ட்டு 9 இங்கேயும் மேலேயும் கீழே 9ஆல் 48 4 எவ்வளோ வரும், 4 8s are இது போட்டுக்கோங்க 36, 4 8s are 32க்கு 2 பேலன்ஸ் 3, 4 4s are 16 17 18 19 192. இது 36, இது 99, 11 9s are 99. இப்போ பாருங்கள், கீழே 36 அப்படியே போட்டுக்கிறோம், 192 மைனஸ் 99. கிளியரா? இப்போ 192ல் 99 போயிட்டா எவ்வளோ வரும், 12 9 போயிட்டுனா 3, 18 9 போயிட்டுனா 9. ஸோ 93/36. ஓகேவா? இது வந்து 3 டேபிளால் கேன்சல் ஆகும். 3 1s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 3 1s are 3. எகெயின் வேறு எதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? 31/12. இது வந்து இம்ப்ராப்பராக இருக்குது.
31 12ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 2 12s are 24. பேலன்ஸ் என்ன வரும்? 11ல் 4 போயிட்டுனா 7. அவ்வளோதான். இது வந்துட்டு ரிமைண்டர், கோஷன், டினாமினேட்டர். ஸோ வந்து 2 கீழே 12 7. இதுதான் ஆன்சர். கிளியரா? அடுத்த சம் பாருங்கள், 10th சம். By what number should 3 1/16 be multiplied to get 9 3/16? என்னன்னு புரியுதா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த நம்பரால், பை வாட் நம்பர்னா எந்த நம்பரால் 3 1/16 வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், கெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஏதோ ஒரு நம்பர், அதால் இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தெரியாத நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 10th சம். 3 1/6 ஒரு நம்பர், ஒன் நம்பர்னு போட்டுக்கிறேன். 3 1/6 16. நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கெட் 9 3/16 நமக்கு கெட் பண்ணுறோம். அப்போது அனதர் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த நம்பரால் இதை மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும், இந்த ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எக்ஸ் இன்ட்டு 3 1/16 ஈக்குவல் டு, இது வந்து ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது, அதனால் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போது எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ 9 3/16 இருக்கா? இப்போ நம்ம இந்த சைடு உள்ள நம்பரை இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா, இப்போ இங்கே ப்ளஸில் இருந்தால் இங்கே மைனஸ் ஆகும், இங்கே மைனஸில் இருந்தால் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பக்கம் போனால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ டிவிஷன் இது போட்டுக்கோங்க, இந்த சிம்பிள் 3 1/16. கிளியரா? இப்போ இது வந்து மிக்ஸ்டில் இருக்கா, நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 16 9s are எவ்வளோ? 6 9s are 54, 5 9 1s are 9, 10 11 12 13 14. கரெக்டா? இதோட 3 வந்து ஆட் பண்ணணும். 147/16 டிவைட் 16. 16 into 3 எவ்வளோ? 48. 48 plus 1 49/16. ஓகேவா? இப்போ நம்ம வந்து டிவிஷன் எப்போவுமே எப்படி போடுவோம், 147/16 ரெசிப்ரோக்கல் போடுவோம் இல்லையா? இது அப்படியே தலைக்கீழா 16/49. இப்போ இந்த இதுக்கும் 16 டேபிளால் கேன்சல் பண்ணிடலாம். 16 1s are 16, இதுக்கும் 16 1s are 16. இப்போ இது வந்து 7 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும், இதையும். ஸோ 7 7s are 49, 2 7s are 14, 7 1s are 7. ஓகேவா? திருப்பி எகெயின் வந்து 7 டேபிளால் கேன்சல் ஆகும். 7 1s are 7, 3 7s are 21. ஸோ 3, இந்த எக்ஸ் அந்த நம்பருங்கிறது 3ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். அனதர் நம்பர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அனதர் நம்பர் இஸ் 3. ஓகேவா? கிளியரா? இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இருக்க சம்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.